அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 97. 3வது நாள். போர் முடிய போகிறப்ப யாரையெல்லாம் பரம்பு தரப்பில் பறி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தொடர்ச்சியாக கதை கேட்டிருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ 3வது நாள் போர் முடிய போகுது அப்படிங்கிற ஓசை முரசோட சத்தம் கேட்டுருச்சு. காயம்பட்டவங்களை தூக்கிட்டு போகிற பணியாளர்கள் களத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. விழுந்து கிடக்கிறவங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கைத்து தொட்டில் தூக்கிக்கிட்டு எரளிமேட்டிலேருந்து பெரிய கூட்டம் தட்டியங்காட்டுக்குள்ளே இறங்கினப்ப திசைவேளரோட மாணவன் வங்கைமான் எரளிமேடு நோக்கி மேலே ஏறிக்கிட்டு இருந்தான். நாள் கபிலரை வந்து கூட்டிகிட்டு போனால அவனே தான். வாரிக்கையனும் கபிலரும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. போர் முடிவுற்ற அந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வந்துச்சு. வங்கைமான் மேலே கபிலரை வணங்கி திசைவேளர் கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொன்னான். ஐயோ, நேற்று ஓங்கலத்தினால சிக்கல் வந்துச்சு, கூப்பிட்டு விட்டாரு. இன்றைக்கும் ஏதாவது சிக்கலில் மாட்டி விட்டீங்களா அப்படின்னு இப்படியே பார்த்தாரு கபிலர். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலை அப்படின்னாரு வாரிக்கையன். அப்புறம் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வாரிக்கையன் சொல்லிவிட்டு, நீங்கள் தான் முன்னாலேயே சொல்லிட்டீங்களே அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன்? திசைவேளர் யார் அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு அறத்தின் அடையாளம்னு சொன்னீங்க. பாரிக்கிட்ட பேசினப்போ என்ன சொன்னீங்க? போர்க்களத்தில் அறம் நெடுநேரம் உயிர் வாழாதுன்னு சொன்னீங்க அப்படின்னாரு. இந்த ஒப்பீடை கேட்டதுமே கபிலருக்கு கொஞ்சம் நடுக்கமாயிருச்சு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை, நாட்கள் போக போக போர்க்களத்தில் நிற்கிற மனுஷன் அவனோட வலிமையை இழந்துருவான். முடிவுறாத வேட்டையை என்றைக்குமே எந்த உயிரினமும் நடத்தாது. மனிதன் அப்படிங்கிறவன் தான் போர் அப்படிங்கிற பேரில் இன்னும் அதை நடத்திக்கிட்டு இருக்கான். இறக்குமே இல்லாத அந்த காட்சிகளை பொழுதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுமையானது வேறு எதுவுமே இல்லை. கண்களை திறக்கிறத விட கடினமானது கண்ணை மூடுறது. மனசுக்குள்ளே ஏற்கனவே போய் விழுந்து கிடக்கிற கொடூரங்களை எதை வச்சு அப்புறப்படுத்த முடியும்? புறமும் அகமும் வெட்டுண்ட மனித சதைகள் துடிச்சிக்கிட்டு இருக்க எதிலிருந்து தப்பிச்சு ஓடுவார் அவர்? யார்கிட்டையாவது பேசுனா இந்த துயர்லேருந்து மீண்டு எழ முடியுமா அப்படிங்கிற தவிப்பு அவரை அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த தவிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்காக உங்களை கூப்பிட்ருப்பார் அப்படின்னாரு வாரிக்கையன். கபிலருக்கு அப்படியே பொறி கலங்குச்சு. ஒரு பெரிய கலக்கத்தோடு தான் போர்க்களத்தை நோக்கி போனார். அவலத்தோட துயரத்தை நெருங்க நெருங்க அவரோட கால்களே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. காட்சிகளை கண்கொண்டு பார்க்க முடியலை. ஏன்னா போர் முடிஞ்ச காலம் இல்லையா, அப்போ தான் முடிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் ஒரு களத்தை நோக்கி போருக்கு சம்மந்தமில்லாத ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி ஒரு பெரிய துயரம் வேறு எதுவுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஆயுதங்கள் தொலைச்சி கிடக்கிற மனிதர்களோட ஓலம், உடல்களை அப்படியே கிடத்தப்பட்ட கயிற்று தொட்டில்களை சாரி சாரியாக தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் கடந்து அந்த நாழிகை வட்டில் இருக்கிற பரன் நோக்கி போனார் கபிலர். திசைவேளரும் நாள் மாதிரியே காத்துக்கிட்டு இருக்காரு. முகம் அப்படியே இருள் ஏறிடுச்சு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கபிலர்னால் ஊகிக்கவும் முடியலை. எடுத்ததுமே நிலைமான் கோல் சொல்லியோட உயிர் அப்படின்னு கருதப்படுற நாழிகை வட்டிலும் நாழிகை கோலும் என்கிட்டேருந்து போயிடுச்சு, காற்று பிடுங்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னெல்லாம் பேசணுன்னு தான் ஆசைப்பட்டார் திசைவேளர். ஆனால் அவர் அறியாமலேயே முடத்திருக்கன் பற்றி பேச ஆரம்பித்தார். தவறு செஞ்சவனோட தண்டனை வழியாக காட்டி கொடுத்த நிலத்தை நம்ம தேர்வு பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னாரு. இப்பயே இந்த கேள்வியை கேட்குறாரு அப்படின்னு கபிலருக்கு புரியலை. தவறு ஏதாவது நடந்துருச்சா? எல்லாமே தவறுதலாக தான் நடக்குது அப்படின்னார் திசைவேளர். எதை சொல்கிறாருங்கிறது கபிலருக்கு புரியலை. நிலைமான் கோல் சொல்லியோட உயிர் நாடி நாழிகை வட்டிலும் கோலும், அது ரெண்டையும் இன்றைக்கி என்கிட்ட இருந்து காற்று பறிச்சுக்கிருச்சு அப்படின்னாரு. இன்றைக்கி காற்று பறிச்சுக்கிட்டு போனதுக்கப்புறம் எதை வச்சு நான் பொழுது அளந்தேன் தெரியுமா? திசைவேளரோட கண்கள் அப்படியே கலங்கிருச்சு. கொல்லப்பட்ட போர் வீரனோட
தசைகள் ஒட்டி இருந்த ஒரு கேடயத்தில் குருதியால் ஊறிப்போன மண்ணை எடுத்து ஒரு முறிஞ்ச அம்பை நட்டு பொழுது அளந்தேன். அவர் சொல்லில் இருந்த நடுக்கம் கபிலர் மேலேயும் அப்படியே பரவிருச்சு. திசைவேளர் கண்கள் கலங்கி கபிலர்கிட்ட சொல்லிட்டு தொடர்ந்து பேசினார். போர்க்களத்தில் மரணத்தோட கருவியை வச்சு பொழுது அளந்திருக்கேன். இனிமே இந்த நிலம் எண்ணி பார்க்க முடியாத மரணத்தை பார்க்கும். கவசங்கள் வீரர்களை காத்து நிற்காது. முறிஞ்ச அம்புகள்னால நீளுற பொழுது வீரர்களோட குருதியை குடிச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே மரணத்தோட அடையாளமே பொழுது அப்படின்னு ஆயிடுச்சு. இனிமே போர்க்களத்தோட பொழுத மரணம்தான் ஆட்சி பண்ணும் அப்படின்னாரு. கபிலர் அப்படியே ஒன்றுமே பேச முடியல, உறைஞ்சு போய் நிற்கிறாரு. இந்த நிலத்தை நான் தேர்வு செஞ்சப்போ சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம செஞ்ச தவறுகளுக்கும் தண்டனை இந்த தட்டியங்காடு தான். நம்ம தலை சாயிற வரைக்கும் இந்த நிலம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கபிலர் அப்படியே தலையை மட்டும் அசைச்சாரு, ஆமாங்கிற மாதிரி. துரத்திட்டு போகிற இடைவெளியை கூட இந்த நிலம் வழங்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிலத்திலேயே நானும் சாஞ்சிருவேன். முடத்திருக்கனோட உயிர் பிரியிறப்ப அவன் இழைச்ச தவறுக்கான தண்டனை அப்படின்னு நினச்சேன். என்னோட உயிர் பிரியிறப்பையும் அதையே நினப்பேன். பரனோட கம்பங்கள் அப்படியே கையில் தொட்டுக்கிட்டாரு. என்னோட வாழ்வோட பொழுது இந்த பரன் அளந்துக்கிட்டு இருக்கு கபிலரே, எந்த கணமும் அளவை முடியலாம் அப்படின்னாரு. இந்த அளவுக்கு கலங்கி போய்கிட்டு இருக்கிற திசைவேளரை எந்த சொல் கொண்டு மீட்கிறதுன்னு கபிலருக்கு தெரியலை. கலங்கி போயிருக்கிறவங்கள சொல் கொண்டு மீட்கிறது அப்படிங்கிறது இந்த பரம்பு மக்களுக்கு எவ்வளவு எளிது, கபிலருக்கு அது எவ்வளவு எளிது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கபிலருக்கு இப்போ மீட்கிறதுக்கான சொல் தெரியல. நீங்கள் இன்னும் ரொம்ப நாள் வாழணும், மரணம் பற்றி ஏன் அதுக்குள்ளே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார். எளிய கணக்குகளால் வாழ்க்கையை அளவிட முடியாது புலவரே. பொங்குற புது புனலை பார்த்து மகிழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வைகையோட கரையில் குடிலமைச்சு தங்கினேன். ஆனால் இப்போ விழுந்து கிடக்கிற மனித உடம்புக்குள்ளேருந்து பல்லாயிரம் கரையான்கள் பொங்கி மேலே வர்ற காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட கால்களாலேயே இங்கே நான் இழுத்து வரப்பட்டேன். பல தடவை இதை தவிர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னோட சொல் வழியாகவே நான் இங்கே வரவழைக்கப்பட்டேன். எனக்கு நல்லா தெரியும் புலவரே, வேந்தர்கள் அறவழிப்பட்டு வாழணும்னு விரும்புவாங்க. ஆனால் அறம் அப்படிங்கிறது விருப்பத்தின் பார்ப்பட்ட செயல் கிடையாது. அது இயல்பில் வர வேண்டியது, அன்பில் வர வேண்டியது. இதனால தான் வேந்தர்களால் அறவழியில் வாழறதுக்கு முடியவே இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கு விரும்புகிறாங்க. அது அவங்களோட இயல்பு இல்லை, அவங்கக்கிட்ட அன்பு இல்லை. அதிகாரம், அறம், இது ரெண்டுமே தான் எப்போவுமே இரண்டு எல்லைகள். அதிகாரத்தில் இருக்கவங்களால் அறம் பேணவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப என்னை கூப்பிட்டு அறம் பிறழாமல் இந்த போரை நடத்துங்கன்னு சொல்கிறாங்கன்னா நான் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஆனவங்களாக இருந்திருக்கேன். அதிகாரத்தோட மறுப்பையோ நிராகரிப்பையோ நான் என்றைக்குமே வாங்கினது கிடையாது. நான் பாதுகாத்த, நான் பேணிய அறம் அவங்களோட அதிகாரத்தை உறுத்தாமல் நல்ல இசைவாக இருந்திருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கேன். அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னாரு திசைவேளர். இப்போவும் கபிலருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இந்த கொடுந்தண்டனையை அறத்துக்காக தானே நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு வகையில் இதுவும் நம்ம கடமை தான் அப்படின்னாரு. என்னமாவது சொல்லி துயரத்தில் மூழ்கிற திசைவேளரோட மனசை மீண்டு எழ வைக்கணும்ல, அதுக்காக. வெல்ல நினைக்கிறவங்களும் அழிக்க நினைக்கிறவங்களும் தான் போற விரும்புவாங்க. வாழணும்னு நினைக்கிறவங்க வேற வழியே இல்லாமல் அந்த போரை எதிர்கொள்கிறாங்க. நான் இப்போ முதல் தரப்புக்காக பரநேறி இருக்கேன். அதனால் என்னோட உள் ஒளி அணைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இரண்டாவது தரப்புக்காக நிற்கிறீங்க. அதனால தான் அணைய விடாமல் தடுக்கிற அந்த துணிவை இழக்காமல் இருக்கீங்க.
அப்படின்னு சொன்னார். கண்களில் இப்போ தண்ணி ரொம்ப வந்துடுச்சு. கொஞ்சம் தலையை கவிழ்ந்து திசைவேளர் குரல் தாழ்த்தி சொன்னார், என்னை ஆற்றுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. நேற்று இரவு தான் என் நீலனை பற்றின விஷயமே எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய சூழ்ச்சியில் நான் சிக்க வைக்கப்பட்டிருக்கேன். நீங்களாவது என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா? கபிலருக்கு புரியலை. இல்லை, நீங்கள் நிலைமான் கோல் சொல்லியா இருக்க ஒப்புக்கொண்டதுக்கப்புறம் பேரரசர்கள் இருக்கிற அவையில் தான் உங்களை நான் தடவை பார்த்தேன். இதை பற்றி பேசுகிற சூழல் இல்லாமல் போச்சு அப்படின்னாரு கபிலர். இந்த போருக்கு பின்னணியில் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் நிலைமானாக இருக்க ஒப்புக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத நீங்களும் நம்ப தவறிட்டீங்க போலவரே. அதனால் இதை பற்றி பேசணும்னு உங்களுக்கு தோணலை. திசைவேளரோட சொற்களை கபிலரால் எதிர்கொள்ள முடியலை. நடுங்கின கைகளை குவிச்சு எதையோ சொல்ல வராரு. ஆனால் அந்த கையை அப்படியே சட்டுன்னு பிடிச்சிட்டாரு திசைவேளர். என்னோட தோழனா நீங்கள் என்னை கவனப்படுத்த தவறிட்டீங்க. அதை என் மனசை ஏற்றுக்கிறாது. ஆனால் நீங்கள் பாரியோட தரப்புக்காக நிற்கிறீங்க. உங்கள் கைகள் நடுங்கக்கூடாது. பேரரசர்கள் 3வது நாள் இரவு இப்போ கூடிட்டாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஆட்கொள்ளி மரத்துக்கு இழுத்துட்டு போனார்ல, அங்கே வேந்தர் படையே கூட போச்சுல்ல, ஞாபகம் இருக்கா? அதை பற்றி மையூர் கிழார் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? அவரோட வாக்குமூலம், மலை மேலே ஏறி போகாதீங்கன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் இவங்க யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆட்கொள்ளி மரத்துக்கு பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தள்ளி இருந்த 1-2 வீரர்கள் பயந்து போய் அப்படியே தப்பிச்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, வேந்தர் படையில் 2 தளபதிகள் இறந்துருக்காங்க. அதே சமயம் பரம்போட தரப்பில் தளபதிகள் கூழையனும் வேட்டூர் பழையனும் கொல்லப்பட்டிருக்காங்க. சம அளவு தான் மரணம் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிக்கிற நிலைமையில் இங்கே யாருமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி போரில் பரம்போட தாக்குதல் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு. இதுவரைக்கும் வாள் ஏந்தாமல் மூஞ்சலுக்குள்ளே இருந்த அரசர்கள் தாக்குதல் முனைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால் மையூர் கிழார் வாக்குமூலம் சொல்லிவிட்டு வெளியில் போனதுக்கப்புறம் கூட யாரும் பேசவே ஆரம்பிக்கலை. முதல் முறையாக போர்க்களம் பற்றின அச்சம் அவையில் அப்படியே அமைதியாக பரவி இருந்துச்சு. 2 தளபதிகளோட மரணம் கூட எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. ஆனால் பரம்போட போர் முறைகள் விடை கண்டுபிடிக்க முடியாத கேள்விகளாக இருந்துச்சு. காத்தோட வீச்சு அது எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து ஒன்று அம்பை இழுத்துக்கிட்டு போகும் காற்று அப்படிங்கிறது, அல்லது மறித்து சாய்ச்சிரும், வலு இழக்க தான் வைக்கும். ஆனால் காற்றோட துணை கொண்டு எப்படி அம்பு எய்ய முடியும்? அப்போனா காற்றோட வருகையை முன்னாடியே கண்டுபிடிக்கணும்ல. அது எப்படி கணிச்சாங்க? காற்று வர்றதுக்கு முன்னால் அம்பை விடுத்தாதான் காற்று வர்றப்போ அதை தள்ளிட்டு போகும். அப்போ காற்று வர்றது முன்னாடியே தெரியணும். பார்த்தா ஏதோ பறவைகள் மாதிரி அம்புகள் பறந்து போகுது. மனிதர்களால் இந்த மாதிரி முயற்சியை பண்ண முடியுமா? நம்ம மனிதர்கள் கூட தான் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா என்ன? எல்லாருக்கும் இதே கேள்விகள் தான், பதில் தான் இல்லை. உதயஞ்சேரலும் அவன் பங்குக்கு சொன்னான், வீரர்களை தச்ச அம்புகளில் ஒன்றை கூட எளிதில் பிடுங்க முடியலை. காத்தோட வேகத்தோடு உள்ளே வந்த அம்புகள் சதை நரம்பு எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு தான் வருது. இது வரைக்கும் இப்படி அம்புகளை பற்றியும் யாரும் கேள்விப்பட்டது கிடையாது. போர் முனைக்கு தொடர்பே இல்லாமல் 3வது நிலையில் நின்றுக்கிட்டு இருந்த வீரர்களில் எத்தனையோ பேரை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னா உதயஞ்சேரல். நம்ம தலைமை தளபதி எதிரிப்படையோட கடைசி பகுதியில் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க நம்ம படையோட இறுதி அணியை வீழ்த்தி இருக்காங்க. யாராலையும் நெருங்கவே முடியாத அளவுக்கு நம்ம நிப்பாட்டி வச்சிருந்த படை அணிகளை பிளந்துக்கிட்டு மூஞ்சல் வரைக்கும் வந்திருக்காங்க. முப்பெரும் பேரரசுகளோட தாக்குதல் திட்டங்களை
ஒரு சிறுகுடி மன்னனோட படையை அசைச்சு பார்க்குது. எப்படி எப்படி நடக்குது இது அப்படின்னாரு சோழவேளன். இந்த கேள்வி எதுக்கு அப்படின்னா, ஒரு நேரடியான தாக்குதல். யாரை நோக்கி? கருங்கை வாணனை நோக்கி. ஏன்னா அவன் வகுத்த திட்டப்படி பரம்போட குடி முடியணும், குடி ஆசானும் 3வது நாள் இறந்துருக்கணும், கொண்டிருக்கணும் அவங்க 2 பேரையும். பரம்பு படை 3வது நாள் நெருக்கடியை சந்திச்சிருக்கணும். அதுதான் கருங்கை வாணனோட திட்டம். ஆனால் நடந்தது எல்லாம் நேர் எதிர். அதனால் போர்க்களத்தோட செயல்பாடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஆள் தலைமை சாமந்தன் கருங்கை வாணன் தானே. ஆனால் இவ்வளோ பேச்சுக்கும் குலசேகர பாண்டியன் எதுவுமே சொல்லலை. போர்க்களத்தில் நிகழுற உரையாடலில் சொற்களோட முக்கியத்துவம் அவருக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி எந்த சொல்லையும் உச்சரிக்காமல் அமைதியாக இருந்தார். அதனால் இப்போ வேறு வழி இல்லை. முன்வைக்கப்பட்ட இந்த கேள்விகளுக்கு மறுமொழி கருங்கை வாணன் தான் சொல்லி ஆகணும். குலசேகர பாண்டியன் வாயை திறக்கலை. பேரரசர்களை வணங்கிட்டு சொன்னான், நான் போர் தொடங்குறதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டேன், இவங்க நம்மளை மாதிரி மனிதர்கள் இல்லை. நெருப்பை பிளந்து வெளியே வரக்கூடியவங்க, பாறைகளை உருட்டி மரங்களை பிடுங்கி எரிஞ்சு தாக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விலங்கோடையும் மனிதன் விதிகளை உருவாக்கி போரிட முடியாது. இவங்க எல்லாரும் விலங்குகள். இந்த விலங்குகளை அழிக்கணும்னா நாம உருவாக்கிக்கிட்ட விதிகளை தூக்கி எறியணும் அப்படின்ட்டான். ஆனால் சோழவேளன் அப்படியே நிப்பாட்டிட்டாரு கருங்கை வாணன் பேச்சை. 3 பேரரசர்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு சிறுகுடி மன்னனை வீழ்த்துற ஒரு போர் இது. இதில் மரபுகளையும் விதிகளையும் விட்டு ஒழிக்க சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் இழிவாக தெரியலையா அப்படின்னு கேட்டார். நான் எதிரிகளை வீழ்த்த முடியாதவன் கிடையாது. நம்மோட எதிரிகள் யார் அப்படின்னே தெரியாமல் இந்த போர்க்களத்தோட விதிகளை வகுத்தாச்சு. இத்தனை 1000 குதிரைகள் போர் கொட்டில் செயலற்று இருக்கிறத நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னால் இவ்வளவு தொலைவு பறக்கிற அம்புகளை ஒரு மனுஷனால் எய்துவிட முடியுமா? அப்படி சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்மளை மாதிரி மனிதர்கள் கூட போரிடலை. விலங்கு குணம் ஏறின காட்டு மனிதர்கள் அவங்க. தீய குணமும் அதீத ஆற்றலும் கொண்ட கூட்டு அது. அவங்களால நம்ம அறிவு புலனுக்கு எட்டாத விஷயங்கள், பல விஷயங்கள் செய்ய முடியும். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த போரை வழக்கப்படி நடத்தக்கூடாது. ஒரே நாளில் முற்ற முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னான். கருங்கை வாணன் ஒவ்வொரு நாளும் அவன் தான் திட்டம் வகுக்கிறான், ஆனால் தோத்துக்கிட்டே இருக்குது. முன்னாலேயே விதிகள் படி போகக்கூடாதுன்னுலாம் சொன்னான், அதெல்லாம் சரிதான். ஆனால் இப்போ அந்த நெருக்கடியான நிலைமையில் என்ன சொல்கிறான், இந்த போரை வழக்கப்படி நடத்தாமல் நடத்தணும்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஒரே நாள்லையா இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு மூவேந்தர்களோட படைக்கு? சோழவேளன் கேட்டார். ஒரே நாள்லையா? எப்படி? நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான ஆயுதங்கள்லையும் நஞ்சு ஏற்றி எதிரிகளோட மொத்த படையையும் தாக்கணும். சின்ன வாய்ப்பு கூட கொடுக்கக்கூடாது. தாக்கப்பட்ட ஒருத்தன் கூட குற்றுயிராக கூட போர்க்களத்தை விட்டு போய் எரளிமேட்டில் கால் பதிக்கக்கூடாது. ஒரே பகலில் முற்ற பரம்பு படை அழித்து ஒழிக்கணும், மிச்ச வைக்காமல் அழிக்கணும். அப்போ மட்டும்தான் தட்டியங்காட்டை விட்டு நம்ம வெற்றியோடு வெளியேற முடியும் அப்படின்னா. ஆனாலும் சோழவேளன் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? ஓ, எதிரி குறித்து தலைமை தளபதிக்கு இவ்வளவு பதற்றம் இருக்கா அப்படின்னாரு. சோழ பேரரசருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன், என்னோட பதற்றம் அவங்கள வெல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்கிறதுனால கிடையாது, நம்ம எண்ணிலடங்காத வீரர்களை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால. இப்போது இவ்வளவு காரசாரமான விவாதங்களுக்கு மத்தியில் குலசேகர பாண்டியன் அமைதியாக இருந்தவர் இப்போ தான் வாயை திறந்தார். விதிகளில் நம்பிக்கையே இல்லாமல் நீ இருக்கிறதுனால தான் எதிரிகள் மீதான தாக்குதல் உத்தியை உன்னால் நம்பிக்கையோடு வகுக்க முடியலை அப்படின்னாரு. அவை அப்படியே அமைதியாக கேட்டுச்சு. அடுத்த கூடாரத்தில் நீலன் இருக்கான், அவனை போய் பாரு. விதிகள் வகுக்கப்பட்ட இந்த போரில் பாரி வெற்றி பெறுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவனோட ஒவ்வொரு அசைவிலையும் உன்னால் உணர முடியும்.
எதிரிகள் கிட்ட சிறைப்பட்ட ஒருத்தன், அதுவும் மூவேந்தர்களோட படையில் ஒரு பரம்புலேருந்து வந்து சிறைப்பட்ட ஒருத்தனுக்கு அவனோட சின்ன படை மேலேயோ அவங்க பண்ணுற தாக்குதல் மேலேயும் முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவனை சிறைப்பிடிச்சிட்டு வந்த உனக்கு நம்ம போர் முறையில் நம்பிக்கை இல்லை. வாழ்வில் முதல் முறையாக போர்க்கள கூடாரத்தில் அவமானப்பட்டு நின்னா கருங்கைவாணன். பயங்கர சினம், வெளியே தெரியக்கூடாது, கண்ணு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே தலையை குனிஞ்சு நின்னான். அவன் பேசுறதுக்கு இடம் கொடுக்கல குலசேகர பாண்டியன். இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் கூடுவோம், நாளைக்கான தாக்குதலுக்காக புதிய திட்டத்தோட வா. கருங்கைவாணன் வெளியே போனதுக்கப்புறம் அரச குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. வெளிப்படையாக எல்லாத்தையும் பேச முடியாத நிலைமை இந்த மூவேந்தர்களுக்குமே இருந்துச்சு. சோழவேளன், அதாவது செங்கன சோழனோட அப்பா, கருங்கைவாணனை வந்து கடுமையாக பேசினது சரியில்லை அப்படின்னு செங்கன சோழனுக்கு தோணுச்சு. ஆனால் இந்த பக்கம் பாண்டிய இளவரசன் பொதியவர்ப்பனோட எண்ணம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. தந்தை குலசேகர பாண்டியன் இப்படி பேசினது தான் சரி, தளபதியை அவமானப்படுத்துகிற சொற்களை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டியது போர்க்கள செயல்பாட்டில் முக்கியமான ஒன்று அப்படின்னு நினச்சான். தளபதி அப்படிங்கிறவன் வேட்டை விலங்கோட சீற்றம் குறையாமல் போரை நடத்திட்டு போகணும். எதிரிகளை வீழ்த்த முடியலை அப்படிங்கிறதுக்கு அவங்ககிட்ட காரணங்கள் இருக்கக்கூடாது, அதுவும் தெளிவான காரணங்கள்லாம் இருக்கவே கூடாது. போரோட போக்கை மறுபடியும் தனதாக்கிக்கிற வெறி மட்டும்தான் ஒரு தளபதிக்கு இருக்கணும். ஆனால் இந்த கருங்கைவாணன் எதிரிகளோட வலிமைக்கான காரணங்களை தன்னோட 2 தோள்லையும் சுமந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை வெட்டி வீழ்த்துறது தான் இப்போ தேவை. குலசேகர பாண்டியன் அதைத்தான் பண்ணியிருக்காரு. தன்னோட தந்தை செஞ்சது சரி அப்படின்னு நம்பினா புதியவர்ப்பன். அவை அப்படியே பேச்சே இல்லாமல் இருந்துச்சு. கடைசியாக அமைதியாக முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த சோழவேளனோட குரல். போர் இல்லாத வழிமுறைகளை பற்றியும் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. உண்மைதான், ஆனால் மலை மக்களோட கனவுகள் வந்து ரொம்ப குறுகுனது. சமவெளி மனிதர்களை போல ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கும் அவங்க விலை போயிட மாட்டாங்களே. குல சமூகத்தில் உடைப்பை ஏற்படுத்துறது எளிது கிடையாது அப்படின்னா பொதியவர்ப்பன். பரம்பில் வேளிர் குலம் மட்டும் இல்லையே, பல குலங்கள் இருக்குல்ல, அந்த குலங்களையெல்லாம் நமக்கான முறையில் ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாரு சோழவேளன். நிறைய குலங்கள் இருக்குது, ஆனால் எல்லாரும் அவங்களோட குடிகளோட பரம்பில் வசிக்கிறாங்க. அதனால் எளிதில் பாரிக்கு துரோகம் இழைக்க மாட்டாங்க அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். அப்புறம் தொடர்ந்து என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி செயல்களுக்கு வந்து நீண்ட காலம் தேவை. போர்க்களத்தில் தாக்குதல் உச்சம் கொண்டு இருக்கிறப்ப அதை பற்றி நம்ம சிந்திக்கிறது நம்மளோட வலிமையை குறைய வச்சிரும். இப்போதைய தேவை எதிரியை உருக்குலைக்க செய்கிற தாக்குதல் உத்தி மட்டும்தான். கருங்கைவாணன் என்ன திட்டத்தோடு வர்றான் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் இதை ஏற்றுக்கிட்டு உணவு அருந்துறதுக்காக கிளம்பிட்டாங்க. அணுக்க காவலர்கள், மெய்காப்பாளர்கள், இப்படி காவலர்கள் சூழ பேரரசர்கள் அவங்களோட கூடாரத்துக்கு போனாங்க இரவு உணவுக்காக. உதயஞ்சேரல் கூட இருக்கிற காவலர்கள் பேர் காக்கு வீரர்கள்னு பார்த்தோம்ல, காக்கு வீரர்கள் அணிவகுக்கு உதயஞ்சேரலும் போயிட்டான். ஆனால் உதயஞ்சேரலுக்கு வந்து மூஞ்சலை நோக்கி பாஞ்சு வந்த எதிரிகளோட தாக்குதல் வேகம் கண்ணை விட்டு போக மாட்டேங்குது. பரம்போட அதிகமான போர்களை நடத்தினது வந்து சேரர்குடி தானே. அதனால் இதுக்கு முன்னால் நடந்த போர்களோட தன்மைகளோட அவனால் எளிதில் ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. பரம்பு வீரர்களோட தாக்குதல் இந்த போரில் பல மடங்கு வலிமையாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. மூவேந்தர்களோட கூட்டுப்படையோட எண்ணிக்கை யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த பரம்பு வீரர்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலையே. போரோட 3ஆவது நாள்லேயே மூஞ்சல் வரைக்கும் வந்துட்டாங்க. இனிமேல் அவங்க வேகம் ரொம்ப அதிகமாகும். நம்ம தரப்பில் வலிமையான படை இருக்குது, ஆனால் சரியான திட்டங்கள் இல்லையோ. இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சாப்பிட உட்காந்தான். அப்போது காவல் வீரன் வந்து மறுபடியும் உள்ளே வந்து வணங்கி, சோழ பேரரசர் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னா. உதயஞ்சேரல் எந்திரிச்சு வாசல் நோக்கி வர்றதுக்குள்ளே
செங்கன சோழன் ஊன்றுகோலை நகர்த்தி உள்ளே வந்துட்டான். இப்போ 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் குலசேகர பாண்டியன் வந்து உணவு அருந்துகிற கூடாரத்துக்கு வந்து தன்னுடைய மகன் பொதிய விருப்பனை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு. அவனும் எதுக்காக அப்பா நம்மளை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வந்தான். நான் கருங்கை வாணனை வந்து கடுஞ்சொற்கள்னால பேசுகிறது ஏன் அப்படின்னு உன்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டார் குலசேகர பாண்டியன். புரிஞ்சது தந்தையே. தாக்குதல் உத்தியில் இன்னும் நம்ம ஆற்றல் முழுமையாக வெளிப்படலை அப்படிங்கிறதுனால தானே அப்படின்னா புதிய விற்பன். இல்லை, இதுவரைக்கும் அவன் சரியான உத்திகள் தான் வகுத்திருக்கான். ஆனாலும் அது எல்லாத்தையும் எதிரிகள் வந்து எளிதில் தகர்த்துடுறாங்க. ஆனால் அதை நம்ம அவையில் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா போகிற வழி நடத்துகிற நம்ம தலைமை திறன் மேலே மற்ற 2 பேரரசர்களுக்கும் நம்பிக்கை அப்படியே பொய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கருங்கை வாணன் பின்பற்றுகிற உத்தியை குறை சொல்லாமல் அவன் தொடுத்திருக்கிற கருத்துக்கு மேலே நான் தாக்குதல் தொடுத்தேன் அப்படின்னாரு. புதிய விற்பனுடைய வாயடைச்சு நின்னான். மற்ற 2 பேரரசர்களுக்கும் பரம்ப வெல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கிறது அந்த ஒரு நோக்கம் மட்டும் கிடையாது. புதிய விற்பனுக்கு குலசேகர பாண்டியனோட குரல் வழியாக போரோட ஆழம் அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சது. மற்ற 2 பேரரசர்களும் முதல் முறையாக நம்ம தலைமையை ஏற்று வந்திருக்காங்க. இந்த நிலைமையை நம்ம பாதுகாக்கணும். பரம்ப வெல்றதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது இது. அதே நேரத்தில் பரம்ப வெற்றி கொள்ளுற வழியாக தான் நம்ம மீதான அவங்களோட நம்பிக்கையை நம்ம இருக்க கட்ட முடியும். போரோட முழு பரிமாணம் குலசேகர பாண்டியனோட வார்த்தையில் அப்படியே விரிஞ்சிச்சு. போர்க்களம் உருவாக்குற நம்பிக்கை அல்லது நம்பிக்கை இன்மை, அதை நம்ம பேச்சு கண்ணோட்டம் வழியாக தலைகீழாக மாற்ற வேண்டிய ஆற்றல் ரொம்ப முக்கியம். உண்மையில் போர் வந்து தலைமை ஏற்கிறவங்களோட மனநிலையை வழிநடத்துறதுல தான் நிலை கொண்டு இருக்கு. குலசேகர பாண்டியன் தனித்து நடத்திக்கிட்டு இருக்கிற பெரும் போரை விரிந்த கண்கள் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தான் புதிய விற்பன். இந்த பக்கம் உதயஞ்சேரலும் செங்கன சோழனும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. போரோட போக்கு பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் செங்கன சோழன். நம்மளால் நினச்சி பார்க்க முடியாதபடி போரோட போக்குகளை அவங்க உருவாக்குவாங்க. என்னோட தந்தையோட காலம் தொட்டு எத்தனையோ தாக்குதல்களை நாங்கள் பரம்புக்கு மேலே நடத்தி இருக்கோம். ஆனால் அப்போதெல்லாம் இல்லாத பேராற்றல் இப்போ பரம்பு வீரர்கள்கிட்ட வெளிப்படுறத நான் பார்க்குறேன் அப்படின்னா. காரணம், பாரி இறங்கி வந்து போரிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைப்பிடிச்ச உத்தி தவறானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமாக சினம் கொள்ளும்படி அவங்கள நம்ம சீண்டி விட்டோம் அப்படின்னு தோணுது அப்படின்னா உதயஞ்சேரல். குகைக்குள்ளே இருக்கிற விலங்கை வெளியேற்றுறதுக்கு அதோட குட்டியை தூக்கிட்டு வரக்கூடாது. அது வந்து வெளியேற்றுற செயல் இல்லை, வெறியேற்றுற செயல். நம்ம அதை செஞ்சிட்டோம். சரி, அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் செங்கன சோழன். கருங்கை வாணன் சொல்கிற மாதிரி ஒரே நாளில் நஞ்ச ஆயுதங்களை வச்சு பெரும் தாக்குதல் நடத்துறது நல்ல பயன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற உதயஞ்சேரலும். வேறு வழியே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வேறு வழி எதுவும் இல்லை. உங்கள் தந்தை சோழவேளன் சொன்னது மாதிரி போர் அல்லாத வழிமுறையை பற்றியும் இப்போ பேச முடியாது. குலசேகர பாண்டியன் சொன்னது மாதிரி எண்ணற்ற குலங்கள் பரம்பில் இருந்தாலுமே அவங்க எல்லாரும் அவங்கவுங்க குடிகளோடு தான் இருக்காங்க. அதனால் அவங்களையும் நம்ம பயன்படுத்திக்க முடியாது. இப்படி சொல்கிறப்பயே செங்கன சோழன் குறுக்க பேச ஆரம்பிச்சிட்டான். இதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னா. இதை பற்றி பேச வேறு என்ன இருக்குது? வியப்போட பார்க்குறான் உதயஞ்சேரல். பரம்பில் எண்ணற்ற குடிகள் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் பாரி அடைக்கலம் கொடுக்குறான் அப்படிங்கிற விஷயம் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் அதில் வந்து ஒரு தாக்குதல் தொடுக்கிறதுக்கோ அல்லது அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு குலசேகர பாண்டியனும் நம்புகிறாரு. அதே சமயம் வந்து உதயஞ்சேரலும் அதான் சொல்கிறான். அப்போ செங்கன சோழன் வந்து அதை பற்றி ஏதோ பேச வர்றான் அப்படிங்கிறப்ப உதயஞ்சேரலுக்கு வியப்பு. குடிகள் இல்லாத குலத்தலைவர்களும் அங்கே இருக்காங்க அப்படின்னா செங்கன சோழன். வாய்ப்பே இல்லை,
பரம்பை வந்து தொடர்ந்து கவனித்து அறிஞ்சு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். குடிகள் இல்லாமல் குலத்தலைவர்கள் மட்டும் அங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது, குடிகளோடு தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னான். செங்கன சோழன் வந்து வலது கையில் பிடிச்சிருந்த ஊன்றுகோலை அப்படியே மெல்ல திருகி கொஞ்சம் கொஞ்சமாகவும் கரும்பாக்குடியை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். கரும்பாக்குடியை பற்றி நம்ம ரொம்ப விரிவாகவே பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த கரும்பாக்குடியை பற்றி செங்கன சோழன் வலது கையில் பிடிச்சிருந்த ஊன்றுகோலை மெல்ல திருகிக்கிட்டே உதயஞ்சேரலுக்கு சொல்ல ஆரம்பித்த சமயத்தில் இவங்க இங்கே கதை பேசிக்கிட்டே இருக்கட்டும், நாம் வந்து கொஞ்சம் குலசேகர பாண்டியன் என்ன பேசுகிறாருன்னு பார்த்துட்டு வருவோம். விதிகளின்படி போரிட்டு வெற்றி கொள்வது வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் வந்து அதுலேயே அந்த மாற்று வழிக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டான் புதிய விற்பன். ஏன்னா குலசேகர பாண்டியன் வந்து தெளிவாக சொல்லிட்டார், இந்த போரில் வரையறுக்கப்பட்டபடி அந்த விதிகள் படி வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் நான் கருங்கை வாணனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார், எது சிறந்த மாற்று வழி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால் அதுக்கான முயற்சியை நான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் பின்பற்றுற வழி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா மூன்றாவதாக தான் கருங்கை வாணன் சொல்கிற அந்த நஞ்சு தாக்குதலுக்கு நான் அனுமதி கொடுப்பேன் அப்படின்னா. எதிர்பார்க்கவே இல்லை புதிய விற்பனை இது. அதாவது இங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு, மாற்று வழிக்கு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் மாற்று வழிக்கான முயற்சியை குலசேகர பாண்டியன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சது அவனுக்கு. அதுவும் அந்த மாற்று வழியில் அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறதுனால தான் விதிமுறைப்படி போர் செய்கிறதுக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சது. அது மட்டும் கிடையாது, மற்ற 2 பேர் அரசுகளும் போர் முனை நோக்கியே கவனமாக இருக்கணும். அப்போ தான் மாற்று வழிமுறை அப்படிங்கிறது பாண்டியரோட தனிப்பெரும் முயற்சியாக தனியாக நிற்கும், ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னான். போர்க்களம் நம்பிக்கையை மெய்யாக்குனா தொடர்ந்து வாள் ஏந்தலாம், நம்பிக்கையை பொய் ஆக்குச்சு அப்படின்னா தொடர்ந்து வாள் ஏந்தக்கூடாது. ஏன்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது வாளோட மட்டுமே தொடர்பு கொண்டது கிடையாது அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். எவ்வளவு பெரும் படையும் துரோகத்துக்கு ஈடு இல்லை அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் மகனே. போர்க்களம் கடந்து வெற்றி நோக்கிய மாற்றுப்பாதை ஒன்றை வந்து தன்னோட தந்தை கண்டு அறிஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த சொற்கள் புதிய விற்பனுக்கு அளவற்ற மகிழ்வு கொடுத்துச்சு. ஆனாலும் ஒரு பெரிய தயக்கத்தோட மெல்ல கேட்டான், அந்த பாதை என்ன தந்தையே அப்படின்னு கேட்டான். அந்த பாதை என்ன அப்படிங்கிறதையும் அதில் பயணிக்க போகிறவங்க யார் அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் உன்னை இங்கே வர சொன்னேன். இப்போ இந்த பக்கம் கரும்பாக்குடியோட மொத்த கதையையும் செங்கன சோழன் சொல்லி முடிச்சிட்டான். உதயஞ்சேரல் உறைந்த நிலையில் அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். பொருத்தமான மனிதர்கள் மூலமாக அவங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், விரைவில் நல்ல செய்தி வரும். அடைக்கலம் கொடுத்த பாரிக்கு எதிராக அவங்க எப்படி அப்படின்னு இந்த பக்கம் உதயஞ்சேரல் ஆரம்பிக்கிறப்பவே கரும்பாக்குடியோட குலத்தலைவர்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்களோட குடிகள் எல்லாரும் என்னோட நாட்டில் தான் இருக்காங்க. நமக்காக இல்லை, அவங்களோட குலம் காக்கிறதுக்காக நம்ம சொல்கிறத அவங்க செய்வாங்க. அது தவிர அவங்களுக்கு வேறு வழி எதுவுமே இல்லை. இப்போ இந்த பக்கம் செங்கன சோழனும் ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது போய்கிட்டு இருக்கு. இங்கே இந்த பக்கம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற அந்த பாதை என்ன, அதில் பயணிக்க போகிறவங்க யார் தந்தையே? அந்த பாதையில் பயணிக்க போகிறது பொற்சுவை. தடுமாறிட்டான் புதிய விற்பன். போர்க்களம் இத்தனை மாதங்கள் கழித்து தந்தை தன்னை தனியாக கூப்பிட்டு பேசுகிறதோட காரணம் இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது. குலசேகர பாண்டியன் பேசினார். அவ அமைதி வேண்டி பாரியை பார்க்கறதுக்காக திட்டம் வகுத்திருக்கா. போரில் பங்கெடுக்காத வெங்கல் நாட்டோட 6 ஊர்க்காரவங்களை வச்சு அந்த செயலை செய்யணும்னு நினைக்கிறான். என்னோட கணிப்புப்படி சீக்கிரமாக அவள் பாரியை பார்ப்பா. அந்த நாளில்
நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னாரு. தந்தையை இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் புதிய விற்பன். பாண்டியனோட தனித்த முயற்சியினால் பாரி கொல்லப்படுவான். அது வரைக்கும் மூவேந்தர்களோட கூட்டுப்படைய வகுக்கப்பட்ட விதிகள் படி கருங்கைவாணன் வழி நடத்துவான். அறம் பிறழாத போரோட சான்று மாதிரி பரன் மேலே நின்றுப்பார் திசைவேளர். தட்டியங்காட்டோட வெற்றி பாண்டிய பேரரசோட தனிப்பெரும் வெற்றியாக நிலை கொள்ளும். பெருவேந்தன் குலசேகர பாண்டியனோட திட்டம் இப்போ தான் புதிய விற்பனுக்கு அப்படியே புரிய ஆரம்பிச்சது. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.